Please subscribe Sadhguru Sai Creations. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 15 வயதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெனோபாஸ் முடிஞ்சு இருக்கக்கூடிய வயதான நபர்களுக்குமே இந்த பிரச்சனை கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது, என்னோடய டாட்டர் வந்து 10 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க, 11 இயர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்களோ, சின்ன குழந்தையா இருக்கே, இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஏதாவது சித்தா மெடிசன்ஸ் இருக்கா? இப்படியெல்லாம் பயந்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அளவுக்கு அதிகமாக உடல் பருமன் அதிகமாகிட்டே போகிறதுனால நிச்சயமாக நமக்கு இந்த பீரியட்ஸ் சைக்கிளில் ப்ராப்ளம் வர்றது, யூட்ரஸில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பல்கி யூட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன், இதற்குமே நம்ம இயற்கையான முறையில் தீர்வுகள் இருக்குது. முதல்ல நம்ம மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா உணவு முறைகளை நிறைய மாற்றங்கள் செய்யணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 15 வயதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெனோபாஸ் முடிஞ்சு இருக்கக்கூடிய வயதான நபர்களுக்குமே இந்த பிரச்சனை கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றதே நார்மலாக நான் வந்து 14 to 15 இயர்ஸில் பியூபர்ட்டி அட்டன் பண்ணேன். ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை அந்த மாதிரி ஓகேங்க நார்மலாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாவே சந்தோஷப்படக்கூடிய மாதிரி தான் இப்போ இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு காரணம் இளம் வயதிலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது, என்னோடய டாட்டர் வந்து 10 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க, 11 இயர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்களோ, சின்ன குழந்தையா இருக்கே, இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஏதாவது சித்தா மெடிசன்ஸ் இருக்கா? இப்படியெல்லாம் பயந்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறைகள், அவர்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே மாறிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த உடல் எடை, உடலோட பருமன் அதிகமாகிட்டே போகுது. நிறைய பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒபிசிட்டி, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருக்காங்க, பட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 80-90 கேஜஸ் அளவுக்கு இருக்குது. 100 கிலோ இருக்கக்கூடிய குழந்தைகளும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான உடல் பருமன் அதிகமாகிட்டே போகிறதுனால நிச்சயமாக நமக்கு இந்த பீரியட்ஸ் சைக்கிளில் ப்ராப்ளம் வர்றது, யூட்ரஸில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு சிலருக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லும்போது கர்ப்பப்பைக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுவர், உட்சுவர் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலான இருக்கக்கூடிய திக்கனிங் ஆகிட்டு பீரியட்ஸ் டைமில் இது ஷெட்டாகி வெளியில் வரும், பிளட்டோடு சேர்ந்து வெளியில் வந்துடும். பட் திரும்பவும் அது க்ரோத் ஆகும். ஆனால் இது ஹார்மோன் இம்பேலன்ஸோ, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், இந்த மாதிரி நிறைய காரணங்களால் அதிகமான ஒரு க்ரோத் வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப பெயின் வந்து இருக்கும். ஸோ அதிகமான அளவுக்கு நமக்கு வலிகள் இருக்கும் பொழுது இந்த எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஓவர் ப்ளீடிங், எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்துச்சு, ஸோ இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து டிஎன்சி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப 1 வருடம் கழித்து இந்த ப்ராப்ளம் திரும்ப வர மாதிரியான ஒரு நிலை இருக்கும். இதற்கு காரணம்னா நம்ம ஹார்மோன்ஸ் தான், ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுறது. ஸோ ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறது, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதும் நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பல்கி யூட்ரஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. யூட்ரஸ் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சைஸை விட அதிகமாக கொஞ்சம் வீங்கி இருக்கிறது. ஒரு சிலருக்கு அதிகமாக யூட்ரஸ் வீங்கி முன்னோக்கி, ஸோ ஆன்டிவேட்டட் யூட்ரஸ் தான் நார்மலாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வீங்கி இருக்கிறதுனால லோயர் அப்டாமனில் அதிகமான பெயின் இருக்கிறது, அடிக்கடி யூரினேஷன் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இந்த பிரச்சனைகளும் நிறைய பெண்களுக்கு ஏற்படுறது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த பல்கி யூட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்,
இதற்குமே நம்ம இயற்கையான முறையில் தீர்வுகள் இருக்குது. முதல்ல நம்ம மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா உணவு முறைகளை நிறைய மாற்றங்கள் செய்யணும். அதே மாதிரி எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரும்போது யூஸ் பண்ணக்கூடிய இந்த சானிடரி நாப்கின்ஸ்லேயும் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வும் நிறைய பெண்களுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இதில் வந்து பேட்ஸ்லலாம் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து ஜெல்லாக மாற்றுறதுக்கான அதில் வந்து ஒரு அரோமா வரணும் அப்படின்றதுக்காக எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியாவில் ஸோ குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை பயன்படுத்தும் போது நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி செர்விக்ஸில் வரக்கூடிய கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நிறைய பேருக்கு ஏற்படுறது, யுட்ரஸில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த சானிடரி நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்ற விழிப்புணர்வும் நிறைய பேருக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ குழந்தைகளுக்கு அதை யூஸ் பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக இருக்கக்கூடிய உணவை தவிர்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் ரெடி டு ஈட் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்றோம். அதில் வந்து டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டேஸ்ட் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இன்றைக்கு எந்த மாதிரியான உணவுகள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குது அந்த சுவைக்கு மட்டுமே அடிமையாகி குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கறதுனாலையும் உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி நேரம் கடந்து ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நம்ம தொடர்ந்து குழந்தைகளுக்கோ இல்லை நம்மளும் பெண்களோ சாப்பிடும்போது இந்த மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளோ இன்ஃபெர்டிலிட்டி இன்றைக்கி குழந்தையின்மை பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்பட்டுருக்கு. முக்கியமாக இதில் பார்த்தோம்னா சிஸ்ட், அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அதனோட சேர்ந்து நமக்கு ஓவரிஸ்லேயும் நிறைய சின்ன சின்ன கட்டிகள் வர்றது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் சொல்கிறோம், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் சொல்கிறோம். ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னால யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கர்ப்பப்பையை வந்து அகற்றி அந்த ஹிஸ்டெக்டமின்னு சொல்லக்கூடிய சர்ஜரி செஞ்சு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நிரந்தரமான தீர்வுகள் இருக்குது. அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளும் மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். அதுவுமே சர்க்கரை நோயாளியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிளட் சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ், எக்ஸஸ் ப்ளீடிங் வர்றது, வெஜைனல் இச்சிங் ஏற்படுறது, ட்ரைனஸ் வெஜைனால் வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்போது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய கைனகாலஜிக்கல் இஷ்யூஸை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முக்கியமாக உணவு முறையில் அத்திப்பழம் நிறைய சேர்த்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு உலர்ந்த அத்திப்பழம் அப்படின்னா 2லிருந்து 4 வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸாக நம்ம எடுக்கிறோன்னா 5-6 பழங்கள் தினமும் அத்திப்பழம் சாப்பிடணும். அதே மாதிரி வாழைப்பூ உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். வாழைப்பூ கஷாயமாகவோ இல்லை வாழைப்பூவை உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுற மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் வெளியேறுவதற்கு சரியாவதற்கு நமக்கு இது பயன்படுது. இதற்கு அடுத்ததாக நம்மளுடைய உணவு முறைகளை அதிகமான துவர்ப்பு, கசப்பு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். இது தொடர்ந்து நம்ம உணவு முறைகளில் நம்ம இந்த மாதிரியான, அதாவது டெய்லியுமே ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆசிட், அதோட நேச்சரே என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளில் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாமே கரைச்சி வெளியேற்றக்கூடியது. முக்கியமாக இதில் வந்து வல்லாரை கீரை நமக்கு பயன்படுது. தினமுமே வல்லாரை, தூதுவளை இது ரெண்டுமே அரைச்சி சாறு எடுத்து நம்ம குடிக்கணும். எந்த டைம்லனா காலை வேலைகளில் குடித்தோம்னா அது ஒரு பலன் வந்து நிறையவே இருக்கும். ஸோ வல்லாரை கீரையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், தூதுவளையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இந்த 2 கீரைகளையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்து இதனோட கருஞ்சீரக பொடி ஒரு 3 சிட்டிகை அளவு கலந்து 100 ml சாறு நம்ம குடிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், யுட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டாக இருக்கட்டும், ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ், எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன், இது எல்லாத்துக்குமே இது வந்து சிறந்த மருந்தாக இருக்கும். வல்லாரை, தூதுவளை இதை சாறு எடுத்து ஒரு 3 சிட்டிகை கருஞ்சீரகம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் அது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்குமே நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இதனோட நம்ம என்ன பண்ணலாம், கருப்பு கொள்ளு நல்லா ஊற வச்சு அரைச்சி அதை பிழிஞ்சி அந்த சாறு மட்டும் சாப்பிடணும். இதை வேக வைத்து சாப்பிட வேண்டாம். கருப்பு கொள்ளு காலையிலே நம்ம ஊற வச்சிட்டோம்னா
ஈவினிங் டைமில் நம்ம அதை நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணீர் விட்டு அந்த சாறு மட்டும் தனியாக எடுத்து அது ஒரு 100 ml அளவுக்கு குடிக்கணும். இது வாரம் 3 to 4 நாட்கள் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ் இது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு கரையிறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துட்டு சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இடிவல்லாதி மெழுகு இந்த மாதிரியான மருந்துகள், இந்த மெழுகு மருந்துகள்னு சொல்லும் பொழுதே உடல் அது கர்ப்பப்பையில் கரையாத இருக்கக்கூடிய கட்டிகளையும் கரைக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இடிவல்லாதி மெழுகோடு சேர்த்து வான்மெழுகு இந்த மாதிரியான மருந்துகளும், குமரி லேகியம், குமரி அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றாழை, இந்த கற்றாழையிலேருந்து செய்யக்கூடிய, அதுவும் செங்கற்றாழைன்னு சொல்லக்கூடிய சிவப்பு கற்றாழையிலேருந்து செய்யக்கூடிய மருந்துகள் ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இதை ரெகுலராக நம்ம குமரி லேகியத்தை காலை இரவு ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வந்தாலும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். இதை தாண்டி பார்த்தோம்னா படிகார செந்தூரம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசன் இந்த குமரி லேகியத்தோடு சேர்த்து ஒரு சிட்டிகை அளவு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான மருந்துகளும் எடுக்கும்போது பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளோ இந்த குழந்தையின்மை பிரச்சனைகளோ இதற்கான இயற்கையான முறையில் நம்ம சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.